என்னாச்சு? என் அத்தைக்கு மறுபடியும் பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே போகுது. வந்து பாருங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளில இருங்க. இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். மேடம் ப்ளீஸ் மேடம் போங்க, வெளியில போங்க. இல்ல, நீங்க போங்க மேடம். அத்தை, நாங்க உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நோ 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 டாக்டர், நோ. மாமா, நான் இத பண்ண மாட்டேன் டாக்டர். ககன் சார் ப்ளீஸ் கையெழுத்து போடுங்க. முடியாது. எங்களால ஆன முயற்சியை நாங்க பண்றோம்னு சொல்றோம்ல. நோ, நான் பண்ண மாட்டேன். போங்க. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நோ மாமா, மாமா அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும்தான். மாமா கையெழுத்து போடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் கையெழுத்து போடுங்க. அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும் மாமா. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. ககன் சார் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். கொடுங்க, கையெழுத்து போடுங்க மாமா. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க மாமா ப்ளீஸ், போடுங்க. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. நான் என்ன பண்ணணுமா? நான் என்ன வேணாலும் பண்றேன், சொல்லுங்கம்மா. என் அம்மா நல்லபடியா மட்டும் வந்தா போதும்மா. இங்க பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு, ரொம்ப சக்தி உள்ள சாமி. அந்த சிவனை வேண்டிக்கிட்டா கண்டிப்பா உங்க அம்மா உயிரோட வந்துருவாங்கப்பா. சரிங்கம்மா. வரம். கோவம் ஏதாவது இருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா எங்க அம்மாவை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க சாமி. எனக்கு யாருமே இல்ல சாமி. எங்க அம்மா எல்லாம் வேணால எங்க அம்மா எல்லாம் இருக்க முடியாது சாமி, இருக்க முடியாது. பரமேஸ்வரா கொஞ்சம் கருணை காட்டுங்க, பரமேஸ்வரா கொஞ்சம் கருணை காட்டுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க வெறும் ஒரு கல்லு இல்ல, நீங்க இருக்கீங்கன்ற எங்க அம்மாவோட நம்பிக்கையை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க சாமி, காப்பாத்துங்க 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 மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா. காப்பாத்துங்க
நான் வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா நீங்க தான் காப்பாத்தணும். ப்ளீஸ் வேண்டாம் மாமா நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க தான் காப்பாத்தணும். உன்னோட இருப்ப மறைச்சு நீ யாருங்கறத வெளியே சொல்லாம உன் உடல் உழைப்பால நீ சம்பாதிக்கணும். அது கூட இப்பையில இருந்து சூரியன் அஸ்தமாகறதுக்குள்ள நீயே 1116 ரூபாய சம்பாதிக்கணும். இங்க இருக்கிற குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் 108 அங்க பிரதட்சணத்தை அந்த சிவனுக்கு பண்ணதுக்கு அப்புறமா அப்ப அந்த முடிச்ச கட்டி உன் அம்மாவோட உயிரை காப்பாத்தணும்னு கேளு. அந்த பரமேஸ்வரர் கண்டிப்பா உன் அம்மாவோட உயிரை காப்பாத்துவார். அப்படியே பண்ற சொன்ன. இந்த நொடியில இருந்து நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்றேன். யாருன்றது தெரியக்கூடாதுல்ல. இந்த நொடியில இருந்து நீங்க சொன்ன மாதிரி நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீ 1116 ரூபாய சம்பாதிக்க. மாமா தயவு செஞ்சு நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அம்மாவோட பாசத்துக்காக துடிக்கிற நீங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியும் மாமா. டைம் இல்ல, எந்திரிங்க. முயற்சியை விட்டுறக்கூடாது. வாங்க மாமா. உங்க எண்ணத்துல நியாயம் இருந்தா அந்த கடவுளே வழிகாட்டுவாரு. வாங்க எந்திரிங்க. இங்க எங்கேயும் பஞ்சர் ஷாப்பும் இல்ல. எனக்கு என்னடா ஸ்டெப்னி எல்லாம் மாத்த தெரியாது. இப்ப என்னங்க பண்றது? நம்ம வேற இப்ப ரொம்ப தூரம் போனோமே. நானும் அதை தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன்.